அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த புதுக்கோட்டை ஸ்டடி சர்க்கிள் அலுமினி மெம்பர்ஸ் வழங்கும் இணையதள வகுப்பிற்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஜியோகிராஃபி பாடத்தில் அட்மாஸ்பியர் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை ஆலோசிக்க இருக்கிறோம். Atmosphere, வளிமண்டலம். Atmosphere is a mixture of different gases and it envelops the earth all around. Atmosphere is a thick gaseous envelope surrounding the earth from all sides. வளிமண்டலம்ங்கிறது காற்றுகளின் தொகுதி அப்படிங்கிறாங்க. பல்வேறு வாயுக்களின் தொகுதி, அதுதான் வளிமண்டலம் அப்படிங்கிறோம். The total mass of the atmosphere is confined to height of 32 km from the earth surface. அதாவது 99% வளிமண்டலத்தின் மொத்த நிறையானது பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 32 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தில் என்னென்ன வாயுக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது the most abundant gas in the atmosphere, வளிமண்டலத்தில் அதிக அளவில் காணப்படும் வாயு எது? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா எக்ஸாம்லையுமே the most abundant element in the atmosphere எதுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன், N2. நம்மளோட அட்மாஸ்பியரில், எர்த்தோட அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் N2ங்கிறது 78.08% இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஆக்சிஜன் O2 20.95% இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஆர்கன் 0.93% இருக்குது. அதற்கு அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு 0.36% இருக்குது. மிச்சதெல்லாம் மற்ற நியான், ஹீலியம், கிரிப்டான், ஜினான், ஹைட்ரஜன்லாம் ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது. ஸோ இந்த முதல்ல நம்ம சொன்ன 4 வாயுக்கள் தான் முக்கியமானது. இதை இது பேசிஸில் கொஷின் கேட்பாங்க. இதில் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட, நம்ம வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 0.036%ன்னு சொன்னோம். ரொம்ப குறைந்த அளவு தான், ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு வாயு. கார்பன் டை ஆக்சைடு இஸ் மீட்டியராலஜிக்கலி a very important gas as it is transparent to the incoming solar radiation but opaque to the outgoing terrestrial radiation. It is largely responsible for the greenhouse effect. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த சூரிய கதிர்வீசல் அதை உள்ளே அனுமதிக்கும், பூமிக்கு உள்ளே அனுமதிக்கும். ஆனால் பூமியில் பட்டு திருப்பி செல்லக்கூடிய அவுட்கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், புவி கதிர்வீசலை வெளியே செல்ல அனுமதிக்காது, அப்படியே உள்ளேயே பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அதனால் சூரியனிலிருந்து வர்ற ஒளி வெளியில் போகாமல் உள்ளே இருந்துச்சுன்னா என்னாகும், பூமியோட வெப்பமானது அதிகரிக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட சதவீதம் வளிமண்டலத்தில் அதிகமானால் பூமியோட வெப்பமும் அதிகமாகும் அப்படிங்கிறதான் கான்செப்டு. அதனால தான் வீனஸ் மெர்க்குரி சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் வீனஸ் தான் ஹாட்டஸ்ட்டு பிளானட்டு இந்த சோலார் சிஸ்டம்னு சொன்னோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீனஸில் வெள்ளிக்கோளில் கார்பன் டை ஆக்சைடு சதவீதங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, அடுத்தது லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலத்தோட அடுக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. அட்மாஸ்பியரில் என்னென்ன லேயரில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர்னு பார்க்கும்போது 5 விதமான அடுக்குகளால் வளிமண்டலமானது. ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர், அடி அடுக்கு. அதற்கு அடுத்ததாக ஸ்ட்ராட்டோஸ்பியர், படை அடுக்கு. அதற்கு அடுத்ததாக மீசோஸ்பியர், மீவழி அடுக்கு. அதற்கு அடுத்ததாக அயனோஸ்பியர், அயனி அடுக்கு. அதற்கு அடுத்ததாக எக்ஸோஸ்பியர், வெளி அடுக்கு. ஸோ இந்த மாதிரி 5 அடுக்குகளால் நமது வளிமண்டலமானது ஆனது. இதில் ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அடி அடுக்கில் என்னென்ன முக்கியமான விஷயம்னு பார்ப்போம். இந்த ட்ரோபோஸ்பியர் இஸ் த லோயர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தான், அதாவது வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர், அடி அடுக்கு. இட்ஸ் ஆவரேஜ் ஹைட் இஸ் 13 கிலோமீட்டர். அதோட சராசரி உயரம், பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து சராசரி உயரம் 13 கிலோமீட்டர். அண்ட்
extends to a height of 8 km near the poles and about 18 km at the equator. Thickness of the troposphere is greatest at the equator because heat is transported to great heights by strong convectional currents. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது ட்ரோபோஸ்பியர் ஆவரேஜ் ஹைட்டு 13 கிலோமீட்டர் வரையும் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். போல்ஸில் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தான் அதோட ஹைட்டு. ஆனால் ஈக்குவட்டரில் 18 கிலோமீட்டர்ஸ் வரையும் அதோட ஹைட் இருக்கும். அடுத்தது இந்த லேயரில் the temperature in this layer decreases at the rate of 1 degree Celsius for every 165 meter of height. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா இந்த ட்ரோபோஸ்பியர் லேயரில் ஒவ்வொரு 165 சென்டிமீட்டர் 165 மீட்டர் உயரத்திற்கு மேலே செல்ல 1 டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படிங்கிறாங்க. The temperature in this layer decreases at the rate of 1 degree Celsius for every 165 meter of height அல்லது 6.5 degree Celsius per kilometer குறையும். இதற்கு நார்மல் லாப்ஸ் ரேட் என்று பெயர். இது ஒரு பாயிண்ட். இது ட்ரோபோஸ்பியரில் மட்டும்தான் இது நடக்கும். அடுத்தது ஆல் வெதர் ஃபினாமினான், ஆல் வெதர் ஆக்டிவிட்டீஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் திஸ் லேயர். அதாவது எல்லா வானிலை மாற்றங்களும் நிகழும் வளிமண்டலத்தின் அடுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் தான். அது என்ன வானிலை மாற்றங்கள் அப்படின்னா கண்டன்சேஷன், பிரிசிபிடேஷன், ஸ்டார்ம்ஸ் அக்கர், கிளவுட்ஸ் ஃபார்மேஷன், இந்த மாதிரியான வானிலை மாற்றங்கள் நடைபெறக்கூடிய வளிமண்டலத்தின் அடுக்கு, ரெயின்ஃபால், இது எல்லாம் நடக்கக்கூடியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோபோஸ்பியரில் தான். ஸோ இவ்வளோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இதில். இதுதான் ட்ரோபோஸ்பியரில் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்டு. அடுத்த லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர், தமிழில் படை அடுக்கும்பாங்க. இந்த ட்ரோபோஸ்பியரையும் ஸ்ட்ராட்டோஸ்பியரையும் பிரிக்கக்கூடிய அடுக்கு ட்ரோபோபாஸ். The zone which separates the troposphere from stratosphere is known as tropopause. அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதில் இது முக்கியமான ஒரு விஷயம். ட்ரோபோஸ்பியர் இஸ் த ரீஜன் ஆஃப் மிக்சிங் அப்படிங்கிறாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் 2016 கேட்டது. விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் நோன் ஆஸ் ரீஜன் ஆஃப் மிக்சிங்? வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு கலப்பட தொகுதி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா அது ட்ரோபோஸ்பியர். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு போயிடுவோம். The stratosphere is found above the tropopause and extends up to a height of 50 km. அதாவது ட்ரோபோபாஸ்க்கு மேலே 50 கிலோமீட்டர் உயரம் வரையும் பரவி இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் ப்ரிஃபர்டு ஃபார் ஜெட் பிளேன்ஸ், அதாவது ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு உகந்த வளிமண்டலத்தின் அடுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படி தான். ஏன் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த வயலண்ட் வெதர் சேஞ்சஸ். இங்கே எந்த விதமான வானிலை மாற்றங்களும் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ இது ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏற்ற அடுக்காக கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது the another important feature of the stratosphere is the presence of ozone layer. ஓசோன் லேயருங்கிறது இருக்கக்கூடிய அடுக்கு. எந்த வளிமண்டலத்தின் அடுக்கில் ஓசோன் லேயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஓசோன் லேயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஒரு 20 to 25 கிலோமீட்டர் வரையும் அப்ராக்சிமேட்டாக அதுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. O3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஓசோன் லேயர் அப்சார்ப்ஸ் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், புற ஊதா கதிர்களை வடிகட்டுகிறது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் பியல் கிளவுட்ஸ், முத்து போன்ற மேகத்தின் தாய் என்று அழைக்கப்படும் வளிமண்டலத்தின் அடுக்கு எது? இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். அப்புறம் இந்த ஓசோன் லேயரை கீமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த அயோனோஸ்பியர் ஓசோன் லேயர் அல்லது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு ரெண்டு சேர்த்து பொதுவாக ஐசோதெர்மல் லேயர், சம வெப்ப அடுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே டெம்பரேச்சருங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அதனால் இதுக்கு சம வெப்ப அடுக்கு அல்லது ஐசோதெர்மல் லேயர் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் லேயர் மீசோஸ்பியர். இந்த மீசோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் இடையில ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டோபாஸ்ன்னு பேர். த ஜோன்
separating stratosphere from mesosphere is known as stratopause. மூணாவது லேயர் mesosphere. The mesosphere நீவழி அடுக்குங்கிறது lies above the stratosphere which extends up to the height of 80 km. 80 km வரையும் பரவி இருக்கு அப்படிங்கிறாங்க. In this layer once again temperature starts decreasing with the increase in altitude. உயரம் அதிகமாக வெப்பநிலை குறையுதுன்னு சொன்னாலே அது மீண்டும் இந்த அடுக்கில் ஆரம்பிக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியரில் அது ஸ்டேபிளாக இருக்கும், டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக இருக்கும், அதனால தான் ஐசோதெர்மல்ல இருக்கிறோம். இங்கே வந்து மீண்டும் அந்த உயரம் அதிகமாக டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 80 கிலோமீட்டர் ஹைட்டில் இதோட டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸுக்கு போயிருதுங்கிறாங்க. அதான் கோல்டஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த மீசோஸ்பியரில் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த அப்பர் லிமிட் ஆஃப் த மீசோஸ்பியர் இஸ் நோன் அஸ் மீசோபாஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது மீசோஸ்பியருக்கு மேலே அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. அந்த மீசோஸ்பியருக்கும் அயனோஸ்பியருக்கும் இடையில் உள்ளது மீசோபாஸ். அடுத்த லேயர் அயனோஸ்பியர். இந்த அயனோஸ்பியர் அயனி அடுக்கு இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் 80 to 400 கிலோமீட்டர் எபோவ் த மீசோபாஸ். அதாவது 80 to 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு இடைப்பட்டதில் தான் இந்த அயனோஸ்பியர். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ionosphere contains electrically charged particles known as ions. Hence it is known as ionosphere. Radio waves transmitted from the earth are reflected back to the earth by this layer. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது பூமியிலிருந்து செல்லும் ரேடியோ அலைகளை மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்பக்கூடிய அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனோஸ்பியரில் உள்ள அந்த அயனிகள் தான். அயனோஸ்பியரில் நிறைய அயனிகள் இருக்குது. அந்த அயனிகள் என்ன பண்ணுதுன்னா ரேடியோ அலைகளை மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்புகிறது. இன் விச் லேயர் இந்த ரேடியோ வேவ்ஸ் ரிஃப்ளெக்டட் பேக் டு த எர்த் அப்படின்னு கொஸ்டின் வரும். அதாவது எந்த வளிமண்டல அடுக்கில் இது வந்து அந்த ரேடியோ அலைகள் திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனோஸ்பியர். இந்த அயனோஸ்பியருக்கு இன்னொரு பேர் தெர்மோஸ்பியர் என்றும் பேர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அயனோஸ்பியர் வந்து இந்த அரோராஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே நம்ம சொன்னோம் அரோராஸ் அப்படிங்கிற விஷயம், லூமினஸ் கலர்ஃபுல் ஃபினாமினன், அது நடக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயனோஸ்பியர் தான். ஸோ நெக்ஸ்ட் அயனோஸ்பியருக்கு அடுத்ததாக உள்ளது எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியருங்கிறது வெளி அடுக்கு. த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் above the ionosphere is known as exosphere. இந்த ஏற்கனவே பார்த்தாலே 800 கிலோமீட்டருக்கு மேலே உள்ளது, அதான் வளிமண்டலத்தின் வெளி அடுக்கு, அதுதான் அந்த எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம். இது ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின், இந்த லேயரோட ஹைட்டு பார்த்துக்கணும், எந்த லேயர் எந்த ஹைட்டில் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. 4 லேயரை கொடுத்துட்டு அதுக்கு நேராக வந்து அந்த ஹைட் இருக்கும், ஒவ்வொரு லேயரும் ஒரு ஹைட் வரையும் இருக்கும். அப்புறம் 2 லேயரை பிரிக்கக்கூடிய அந்த பாஸ் இருக்கு இல்லையா, ட்ரோப்போ பாஸ், ஸ்ட்ராட்டோ பாஸ், மீசோ பாஸ் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஒவ்வொரு லேயர்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் இருக்குது, அதை பற்றி கொஸ்டின் வரும். ஸோ இப்படி தான் இதில் வந்து கேள்வி கேட்பாங்க, முக்கியமான ஒரு டாபிக் கூட. ஸோ இதுவரை இந்த காணொலியை பொறுமையுடன் கேட்டவங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். புதுக்கோட்டை தன்னார்வ பயிலும் வட்ட மாணவர்களின் முன்னாள் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்து.